இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 10 மாதங்களும் தேவன் நம்மை ஜெயமாய் நடத்தி இந்த 11ஆம் மாதத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையை காண செய்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஜீவியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே எழுதிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவை விசுவாசித்து ஜீவிப்பது என்பது ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிப்பது என்பது மற்றொரு அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது ஒரு பக்கம். சுவிசேஷத்தை எல்லோரும் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை எல்லோரும் நேசிக்கிறார்கள். எபிரேயத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு என்பது நாம் அவரை அழைக்கக்கூடிய நாமம், ஆனால் கிறிஸ்து என்பது நாம் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய பகுதியிலே இருக்கிறது. அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி என்னை குறித்து எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டபோது அங்கே பலவிதமான பதில்கள் சொல்லப்பட்டது. மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று நினைக்கிறார்கள், மை எரேமியா என்று நினைக்கிறார்கள், எலியா என்று நினைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே பேதுரு சொன்னது, அவன் இயேசு என்று சொல்லவில்லை. பேதுரு அப்போஸ்தலன், நீர் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்பது அவர் தேவனுடைய குமாரன், உயர்த்தப்பட்ட ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுடைய நாமமாக இருக்கிறது. இயேசு என்ற நாமத்திலே அது அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் கிறிஸ்து என்பது அவரை அறியக்கூடிய நாமமாக இருக்கிறது. அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இங்கே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நாம் அவருக்குள் எப்படி இருக்கிறோம், அவரை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை வைத்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறார்களா என்பதுதான் அங்கே அர்த்தப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது ஒரு அனுபவம் என்றும், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்வது என்பது ஒரு மேலான அனுபவம் என்றும் சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதில் முதலாவது, எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவன் என்று இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை திரும்பவும் வாசிக்க கேட்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன், எந்த ஒருவனும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக்கப்படுகிறான். எந்த ஒருவனும், அங்கே ஆங்கிலத்தில் எனி மேன் இன் கிரைஸ்ட், ஆங்கிலத்தில் எப்படி போடப்பட்டிருக்கிறது? எனி மேன் இன் கிரைஸ்ட், எந்த மனிதனும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகக்கூடிய ஒரு அழைப்பு அங்கே பொதுவாக கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அங்கே அவன் எப்படிப்பட்டவன் என்றும் இல்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்தை வாசித்தால் அதில் எந்த விதமான வித்தியாச பேதங்களும் இல்லாதபடிக்கு ஒரு அழைப்பு இங்கே வைக்கப்படுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாகக்கூடிய ஒரு அழைப்பு பொதுவான சுவிசேஷத்தின் மூலமாக அது கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. 3:28 நாம் வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள், நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதிலே படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ, அங்கே எந்த விதமான இன பேதங்களோ இல்லை, வர்க்க பேதங்களோ இல்லை, எல்லோருக்கும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லை. எல்லோருக்கும் ஒரு பொதுவான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்தால் ஒரு புது சிருஷ்டியாகக்கூடிய ஒரு அனுபவத்தை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு ஓப்பன் கால்,
எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு கிறிஸ்துவுக்குள் வருவானானால், அவரை விசுவாசிப்பானானால் அவருக்குள் ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். நாம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி, அந்த நீதிக்கு நம்மை உட்படுத்தும்படியான அழைப்பு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அப்படி ஒருவன் வந்தால் அவன் புது சிருஷ்டி என்ற இடத்திலே அவன் கொண்டு வரப்படுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ரெண்டாவது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அவன் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள் ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படியாக அவன் வரும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்றால் என்ன? முந்தின எல்லாம் அங்கே மறைக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு போகக்கூடிய இடத்திலே இருக்கிறது. நம்முடைய முந்தின ஜீவியம், நமது முந்தின பலகீனம், நம்முடைய முந்திய காரியங்கள் எல்லாம் அங்கே அழிக்கப்பட்டு நாம் புது சிருஷ்டியாக அங்கே மாற்றப்படுகிறோம். எல்லா பழையவைகளும் ஒழிந்து போயின. நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பழைய மன்னிக்காத தன்மைகள், நம்முடைய பழைய ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய பழைய ஆதாமின் கிரியைகள். பழைய மனிதன் என்பவன் விழுந்து போன ஆதாமின் தன்மையுடையவனாக இருக்கிறான். அவையெல்லாம் அங்கே அழிக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, முந்தின நடக்கைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் திரும்பக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்மை பின்தொடரக்கூடிய முந்திய சாபங்கள், பிதாக்களின் சாபங்கள் முற்றிலும் நீக்கப்படுகிறது கிறிஸ்துவுக்குள் நாம் புதிதாக பிறக்கும் பொழுது. இது ஞானஸ்நானத்தின் அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பின்தொடரக்கூடிய பாவம் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. நம்முடைய தாய் தகப்பனை, நம்முடைய முந்தைய எழுத்தின்படியான அங்கு முற்பிதாக்களை தொடர்ந்த சாபங்கள், பாவங்கள் கிறிஸ்துவுக்குள் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. அந்த முந்தின நடக்கைகளை நாம் விட்டு திரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகக்கூடியது. பழையவைகள் ஒழிந்து போயின என்பதின் அங்கே அடையாளம் என்ன? அதற்கான ஆணித்தரமான சாட்சி என்ன என்றால், இந்த பழைய காரியங்கள் முற்றிலும் ஒழிந்திருக்க வேண்டும். நம்முடைய தன்மைகளிலே மாற்றம் இருக்க வேண்டும். இங்கு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்களிலே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து அறிக்கப்பட்டிருக்கிறார். பழைய புளித்த மாவு அல்ல, பழைய கசப்பு அல்ல, பழைய பகை, கோபம், புறங்கூறுதல் அல்ல. இவைகளெல்லாம் நாம் நீக்கி ஒரு புதிய அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்பது நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுகிறோம். அது அவரை அறிகிற அறிவினால் தான் நமக்கு கிடைக்கிறது. அவரை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளுகிற நாம் அவருக்குள் ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முந்தின சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு போகிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய புளித்த மாவை நாம் களைந்து போட வேண்டும். பழைய முன்விரோதங்கள், பழைய கசப்புகள், பகைகள், அங்கே புறம் கூறுதல், இவைகளை எல்லாம் நாம் விட்டு நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படி நமக்கு மன்னித்திருக்கிறார், கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவங்களை அங்கே நினையாதபடிக்கு தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை நினையாதபடிக்கு நான் அவைகளை கடலிலே போட்டு விட்டேன், என் முதுகுக்கு பின்பாக கடலிலே போட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல நாம் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். பழைய ஆதாமின் அந்த தன்மைகள் நமக்கு இருக்கக்கூடாது. சிலர் விசுவாசிகள் ஆன பின்பும் கூட முந்தைய தங்கள் எழுத்தின்படியான முற்பிதாக்களுடைய சாபங்கள் தங்களை பின்தொடர்வதாக நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அது என்ன? அது அந்த முற்பிதாக்களின் சாபங்கள் அல்ல, அவர்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், முன்றைய துர்குணங்களை நீங்கள் இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் அவைகள் பின்தொடரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. விழுந்து போன எல்லா தன்மைகளையும் நாம் நீக்கி ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் அவருக்குள் அழைக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் பழைய ஆதாமின் தன்மைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு ஆபிரகாமின் தன்மைக்குள்ளாக வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எழுத்தின்படி கிறிஸ்து ஆபிரகாமின் அங்கே சந்ததியாக இருக்கிறார்.
எழுத்தின்படி கிறிஸ்து தாவீதின் சந்ததியாக இருக்கிறார். இதுதான் மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அவர் எழுத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார். அதே கலாத்தியர் 3:29 நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் எப்படி இருக்கிறோம்? நாம் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது பழைய ஆதாமின் விழுந்து போன ஆதாமின் தன்மைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு கிறிஸ்துவுடையவர்கள் என்ற இடத்திலே ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி என்ற இடத்துக்கு நாம் கொண்டு வரப்படுகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கொண்டு வரப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழைய காரியங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதை திருவசனத்தினாலே நாம் அதை நீக்கக்கூடிய இடத்திலும் ஆவியினாலே உள்ளான மனிதனிலே பலப்பட்டு கிறிஸ்துவின் தன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலும் நாம் வர வேண்டும் என்பதுதான் நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கமாக இருக்கிறது. இதைதான் பவுல் அப்போஸ்தலன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கொண்டு வருகிறார். இந்த 2 காரியங்களை நாம் பார்த்தோம். யாரும் கிறிஸ்துவுக்குள் வந்து இந்த விசுவாசத்தையும் இந்த வாழ்க்கையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. வந்தவர்கள் பழையவைகள் ஒளிந்து ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய ஜீவன், புதிய வாழ்க்கை, புதிய சுபாவத்தை, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் மூன்றாவது என்ன? மூன்றாவதாக அங்கே ஆங்கிலத்தில் நாம் வாசித்தால் பிஹோல்ட், எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே இதோ, பிஹோல்ட் எவ்ரிதிங் இஸ் நியூ, எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே இதோ என்ற எழுத்து அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இதோ, எல்லாம் புதிதாயின. இந்த இதோ என்ற பிஹோல்ட் என்ற வார்த்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அது விடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பிஹோல்ட் என்ற வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ எல்லாம் புதிதாயின. அதை வாசிங்க ஆங்கிலத்தில். Therefore, if anyone is in Christ, he is a new creation. Old things have passed away. Behold, all things have become new. Behold, all things are become new. Behold என்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த behold என்ற வார்த்தை கிரேக்க பதத்திலே இதோ என்ற இடத்திலிருந்து வந்திருக்கிறது. IDOU என்ற வார்த்தையின் மொழிபெயர்ப்பு தான். இதற்கான வேர் சொல் என்பது ஹோரா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இதன் அர்த்தம் துல்லியமாக பார்ப்பது, உள்ளான பார்வை அடைவது, மனதில் இருந்து பார்ப்பது, ஆவிக்குரிய ஒரு பார்வை, உள்ளான பார்வையை நாம் பார்க்க வேண்டும். உள்ளான பார்வையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது நாம் ஆவியினாலே ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை அறிந்து அடைந்து அதனாலே நாம் கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் பார்க்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதை தான் 2 கொரிந்தியரிலே கொண்டு வருகிறார். ஒருவன் புது சிருஷ்டியாக்கப்படுவதை கிறிஸ்துவுக்குள்ளாக தன் உள்ளான மனிதனிலே ஆவிக்குரிய பார்வையிலே அதை பார்க்க வேண்டும். இந்த பிஹோல்ட் என்ற வார்த்தை வேதத்திலே பல இடங்களிலே வருகிறது. உதாரணமாக எசேக்கியேல் 37 எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் கட்டளைகளை பிறப்பிக்கிறார். உலர்ந்த எலும்புகள் அங்கே உயிரடையக்கூடிய இடத்திலே அங்கே கிரியை நடப்பிக்கப்படுகிறது. அங்கே பிஹோல்ட் என்ற வார்த்தை அங்கே உச்சரிக்கப்படுகிறது. இதோ பார் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அங்கே நிகழ்கிறது. இதை பார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பார்வைக்கும் இந்த பார்வைக்குமான வித்தியாசம் என்ன? இது நாம் நமக்குள்ளாக பார்க்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. அங்கே நெருங்கி பார், இயற்கைக்கு புறம்பாக ஒரு காரியம் நடக்கிறது, கிட்டே சென்று பார் என்ற அர்த்தத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 கொரிந்தியர் 5:17 எழுதப்பட்டது என்ன? நீங்கள் விழித்து உள்ளான மனிதனில் அந்த பார்வையை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளான மனிதனிலே நடக்கக்கூடிய நிகழ்வை ஆவிக்குரிய ரீதியிலே கண் திறக்கப்பட்டவனாக அவன் அதை பார்க்க வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்கிறது. இது என்ன? உண்மையை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே விழிப்புள்ளவர்களாக, ஒரு ஆவிக்குரிய உணர்வுள்ளவர்களாக, ஆவிக்குரிய கண்களினாலே நம்முடைய ஜீவியத்தில் தேவன் நடப்பிக்கக்கூடிய மாறுதல்களை நாம் காணக்கூடிய இடத்திலே வர வேண்டும். ஏதோ மேலோட்டமாக பார்ப்பது அல்ல, மேலோட்டமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டது அல்ல, பேரின்படியாக நாம் விசுவாசிகள் என்று சொல்லப்படுவது அல்ல, கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்பது அல்ல.
அதை தாண்டி நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு நிஜத்தை நாம் பார்க்கும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆவிக்குள்ளே ஆவிக்குரிய கண்களினாலே தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய இடத்திலும் நாம் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய இடத்திலும் நாம் இருக்க வேண்டும். உள்ளான மனிதனிலே ஒரு பிரகாசமான மனக்கண் நமக்கு வேண்டும். ஒரு நிஜத்தை, ஒரு மெய் பொருளை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். ஒரு அனுமானமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் நாம் ஜீவிக்க கூடாது. அனுமானம் என்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி? நான் ஆவிக்குரியவன் என்று நானே நினைத்துக் கொள்வதும், நான் தேவனை முற்றிலும் அறிந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்வதும், நான் ஒரு காரியம், இது ஒரு அனுமானமான ஜீவியம். ஆனால் உறுதியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். அது நம்முடைய உள்ளான மனிதன், உள்ளான மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை காணக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். மெய்யான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்ன, மெய் என்ன, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட நிலவரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஒன்றை நாம் தேவனை அறிந்து கொள்வதிலே வித்தியாசமான நிலவரங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விழிப்புள்ள ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். நாம் ஒரு மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலவரத்திலே நம்முடைய ஜீவியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஒரு மனிதன் சுய நினைவற்று இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் விழித்த பின்புதான் அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவன் மெய்யாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறான். அதை போல ஆவிக்குரிய மயக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. மெய் நிலவரத்தை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மெய் நிலவரத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை அறியாதபடிக்கு மாயிலே நாம் உழன்று விடக்கூடாது என்பதாக இருக்கிறது. அநேகர் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மயக்க நிலையில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையிலிருந்து நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். நாம் விழித்தெழும்ப வேண்டும். நம்முடைய மெய்யான நிலவரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரட்சிப்பிலே நின்றுவிடக்கூடாது. ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன் என்று நின்றுவிடக்கூடாது. நாம் முன்னேறி அந்த ஆவியிலே நாம் பலப்பட வேண்டும். கிறிஸ்துவின் தன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஆவியானவராலே நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மெய்யான நிலவரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தானே நம்மை அழைத்திருக்கிறார். இதற்கு தானே வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது. எப்பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனிதன், அவனுடைய கண்கள் பிரகாசிக்கப்படும். அப்போஸ்தல உபதேசத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, இங்கே வேத வசனத்தையும் அங்கு உபதேசங்களையும் நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை நடப்பித்து நம்முடைய மனக்கண்களை அவர் பிரகாசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை விழிப்படைய செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்மை உணர்வடைய செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே அங்கே அநேக சமயங்களில் நாம் இப்படிப்பட்ட தன்மைகளை உணர்வதற்கு நாம் விட்டுவிடுகிறோம். நாம் உண்மையான ஆவிக்குரிய ஒரு விழிப்பு அடைந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு உண்மையான ஆவிக்குரிய நிலவரத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவோடு உள்ள உறவு நமக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய உள்ளான மனிதன் எப்படி பிரகாசிக்கப்பட்டிருக்கிறான்? அவனுடைய கண்கள் இன்னும் பிரகாசிக்கப்பட வேண்டுமே, நாம் இன்னும் உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உள்ளான ஆவிக்குரிய நிலவரத்தை நாம் புரியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் அது நம்மை பெரிய ஏமாற்றத்துக்கு கொண்டு போய்விடும் என்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே நாம் இன்னும் வளர வேண்டும். அவரை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவில்தான் அவரோடு நமக்கு உள்ள உறவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அளவுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எந்த அளவிலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், எந்த அளவிலே அவரை நாம்
பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம், எந்த அளவிலே அவரோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய இம்மைக்குரிய வாழ்வையும் நம்முடைய மறுமைக்குரிய வாழ்வின் நிலவரத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒரு உணர்வுள்ள ஒரு விழித்த நிலவரத்துக்கு நாம் வர வேண்டும். ஒரு ஆவிக்குரிய உணர்வுள்ள விழித்த நிலவரம் நம்முடைய ஜீவியத்தில் இல்லை என்றால் நாம் ஒரு அனுமானமான கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் செய்து விடுவோம். அது நம்மை பெரிய ஏமாற்றத்துக்குள் கொண்டு வந்துவிடும். நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட அறிவை அடைந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட அழைப்பை நமக்கு தேவன் அளித்திருக்கிறார், எப்படிப்பட்ட உறவிலே நாம் அவரோடு இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய இம்மைக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்தையும் மறுமைக்குரிய கிறிஸ்துவனோடு உள்ள ஜீவியத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை நாம் அடைந்தால்தான் அவரோடு உள்ள உறவிலே நாம் இன்னும் வளர முடியும் என்பதாக இருக்கிறது. நாம் ஏன் சபை கூடி வருகிறோம்? அவர் சபையானது கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைவதற்காக உத்தியோகஸ்தரை அதிலே ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் சபையானது கிறிஸ்துவின் வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தலையின் அதே வளர்ச்சியை அடைந்து கொள்வதற்காக நாம் அதிலே வளரும்படியாக தான் அவர் 5 உத்தியோகஸ்தரை தந்திருக்கிறார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர், மேய்ப்பர், சுவிசேஷகர் என்ற 5 உத்தியோகஸ்தரும் சபையின் வளர்ச்சிக்காக ஊழியம் என்ற இடத்திலே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர் என்று 3க்கு தான் அவர் எண்ணிக்கை கொடுக்கிறார். இது கிறிஸ்துவின் வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்வதற்காக தேவன் ஏற்படுத்தின உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட தம்முடைய காரியங்களை தம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரே. அவர்கள் தேவனுடைய ஞானம், அறிவு என்பதையும் போதகர்கள் புத்தி என்ற புரிதலுக்குள்ளும் நம்மை நடத்தக்கூடிய இடத்திலே தான் நாம் சபை கூடி வருகிறோம். கூடி வந்து அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளரும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசிக்கப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவராலே நாம் உணர்வடையும்படியாக, ஒரு உணர்வின் ஆவியினாலே நாம் கண்டித்து நடத்தப்படும்படியாக நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் கிறிஸ்துவோடு உள்ள ஒரு ஜெயமான ஒரு ஆவிக்குரிய விழிப்படைந்த உணர்வுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. தான் பிறந்ததிலிருந்து யூத மார்க்கத்தில் வளர்ந்து 17 வருடங்கள் கமாலியலின் கையிலே அவன் படித்து, அவர் அங்கே கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இடத்திலே கிறிஸ்துவை அங்கே தமஸ்குவுக்கு போகிற வழியில முகமுகமாய் பிரத்யட்சமாக அவரோடு உள்ள அந்த என்கவுண்டரில் அவர் விழுந்து, கிறிஸ்து இடைப்பட்ட இடத்திலே அவர் விழுந்து கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக இன்னும் 3 வருடங்கள் அங்கே இருந்து 14 வருடங்கள் அங்கே வனாந்தரத்திலே அழைத்து செல்லப்பட்டு கிறிஸ்துவினாலே நேரடியாக தன் போதனைகளை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பெற்றுக்கொண்ட உபதேசத்தையும் அங்கே அவர்கள் அப்போஸ்தலர்களாக இருந்தவர்களுக்கு விவரித்து காண்பித்து அநேக சபைகளை நிறுவி அநேக நிருபங்களை எழுதி அவரை அறிந்திருக்கிறார் என்று நாம் உறுதியாக நினைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது? பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே தேவனை அறிவதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் அவன் செலவிட்டு 34 வருடங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டையும் புதிய கிறிஸ்துவின் உபதேசங்களையும் கற்றுக்கொண்ட அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கிறது? அதை வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவரை என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நான் எல்லாம் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை என்று சொல்லுகிறார். ஒன்று நான் செய்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் இன்னும் ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்காக, என் மனக்கண்கள் இன்னும் பிரகாசிக்கப்படுவதற்காக, அவரோடு உள்ள உறவிலே நான் வளரும்படியாக, அவருக்குள் நான் ஜீவிக்கும்படியாக, அவருக்குள் நான் அசையும்படியாக, அவருக்குள் நான் வாழும்படியாக, அவரை நான் பிரதிபலிக்கும்படியாக பிடிக்கப்பட்ட நான் அடைந்தாயிற்று என்று எண்ணுகிறதில்லை, முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணுகிறதில்லை. நான் ஒன்று செய்கிறேன், இதற்காக நான் பிடிக்கப்பட்டேனே, இதை நான் ஆசையாக தொடருவேன் என்று சொல்லுகிறேன்.
அவரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்தில் நாம் போதும் என்ற மனத்தோடு வாழக்கூடிய தேவ பக்தி என்பது என்ன என்றால், பொருளுக்குரிய காரியங்கள் போதும், இமைக்குரிய காரியங்கள் போதும், ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் நாம் வளர வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. இன்னும் நாம் அவரை கிட்டி சேர வேண்டும், இன்னும் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் முழுமையான லக்கு, நம்முடைய வாழ்வின் தரம், நம்முடைய வாழ்வில் நாம் அடைய போகும் லக்கு என்பது நாம் அவரை எந்த அளவு அறிந்து கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. எந்த அளவில் நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த அளவில் தான் நாம் அவரை அன்பு கூற முடியும். அந்த அளவில் தான் அவரோடு உள்ள நம்முடைய வாழ்வின் உறவு இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒன்று என்பது நாம் கிறிஸ்துவை சரியாக அறிய வேண்டும். அவரை குறித்த வெளிப்பாட்டை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவரோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதை நம்முடைய அறிவின் அளவை கொண்டு நாம் அளவிட முடியாது. மற்றபடி அறிவினாலே நீங்கள் தேவனை அறியலாம் இல்லையா? தங்கள் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி பிரதிஷ்டையினாலே அறியக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அன்பினாலே நாம் தேவனை அறிவதுதான் மேன்மையான பக்கம். அன்பினாலே நாம் தேவனை அறிய வேண்டும். நம் தேவனை குறித்த அறிவை, கிறிஸ்துவை பற்றிய வெளிச்சத்தை நாம் நம்முடைய அறிவினாலோ நம்முடைய கால அவகாசத்தினாலோ நாம் அளவிட முடியாது. நான் 30 வருஷம் பிலீவருங்க, நான் கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அது இருக்க வேண்டும். அதை தான் நாம் சொல்லுகிறோம். நம் வாழ்க்கையில் அது இல்லாதபடிக்கு நாம் எவ்வளவு உபதேசம் கற்று என்ன பிரயோஜனம், எவ்வளவு கேட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மார்க்கத்தில் என் முற்பிதாக்கள் காலம் துவங்கி நாங்கள் இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம்? இத்தனை தலைமுறைகளாக நாங்கள் பெந்தேகோஸ்தே மார்க்கத்திலே எங்கள் குடும்பம் கோலோச்சி இருக்கிறது, நல்லதுதான். பலவிதமான உபதேசங்களை நான் கற்று தேர்ந்திருக்கிறேன், மெய்தான். ஆனால் அதை நாம் நம்முடைய ஜீவியத்தில் பிரதிபலிக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வராவிட்டால் அதன் பிரயோஜனம் என்ன? அவர் இன்னும் நான் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். பழைய ஏற்பாட்டு மார்க்கத்திலே குற்றம் சாட்டப்படாதவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடத்தில் மேன்மை பாராட்டின அவர் இங்கே ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லுகிறார், நான் இன்னும் அவரை அறிய வேண்டும், அதற்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னும் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய வெளிச்சத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அறிவை அறிகிறதுக்கு எப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் எடுக்கிறோம்? எப்படி நாம் அவரை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளை நம்முடைய ஜீவியத்தில் எடுக்கிறோம்? கிறிஸ்துவை அறிகிறதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரோடு உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நான் பல உபதேசங்களை நான் கற்று அறிந்திருக்கிறேன், இத்தனை முறை நான் வேதத்தை படித்து அறிந்திருக்கிறேன், அதல்ல. அவரோடு உள்ள உறவிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் நிலவரம் என்பது அவரோடு உள்ள உறவை குறித்ததாக இருக்கிறது. நாம் எவ்வளவு அவரை அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்றால், ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்றால் அதற்காக என்ன செய்கிறார்கள்? தங்களை அதற்காக படிக்கிறார்கள், அதற்காக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். போய் ஒரு கோர்ஸை படித்து ஒரு எக்ஸாமை எழுதி ஒரு உயர்வான பதவியை அடைந்து விட வேண்டும் என்று இப்பொழுது கல்லூரி படிக்கும் பொழுதே முயல்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதற்கு ஃபீஸை கட்டி கோர்ஸை சேர்ந்துட்டு அனுமானத்திலேயே அடைந்து விட்டது போல் மாயையிலே வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மாயையான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை ஒரு நாள் தோல்வியடைய செய்துவிடும், வெட்கப்பட செய்துவிடும். நாம் அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லாதபடிக்கு நாம் அதை செய்ய முடியாது. ஒரு பயிற்சி இல்லாதபடிக்கு நாம் அதை அடைந்து விட முடியுமா? பலமான ஆகாரம் என்பது பயிற்சியினாலே முயற்சி செய்யத்தக்க ஞானேந்திரங்களுடைய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். பூரண வயது அடைய வேண்டும் என்றால் நாம் வளர வேண்டும்.
அறிவிலே வளர வேண்டும், முயற்சியிலே வளர வேண்டும், சரீர வளர்ச்சி இருக்கிறது. ஆதாமுக்கு தோட்டத்தில் சரீர வளர்ச்சி கொடுத்தார். சரீரத்தை நாம் அற்பமாக எண்ணலாமா? தன் சரீரத்தை கெடுக்கிறவனை தேவன் கெடுத்து போடுவார். சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. சரீரத்துக்கு வளர்ச்சி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது. நம்முடைய அறிவு வளர்ச்சி இருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நாம் இதற்காக பயிற்சிகளும் முயற்சிகளும் செய்கிறோம். ஆவிக்குரிய விஷயத்தில் மாத்திரம் நமக்கு ஒரு பயிற்சி முயற்சி இருக்குதா? நம்ம ஆவிக்குரிய விஷயத்துக்கு போதும் என்ற சலிப்பு இருக்கிறது. எழுத்துக்குரிய விஷயங்களில் போதும் என்று சொல்லுகிறது இல்லை. நாம் ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் இன்னும் வளர வேண்டும் என்ற தவிப்பு நமக்கு இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக அவரை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் நாம் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறோமோ அவ்வளவு குறைவாக நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்தின் அளவு என்பது நாம் அவரை அறிந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தை அறிந்து கொண்டதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் ரகசியம் அவருக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். வாசிங்க. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ள. அவருடைய நிருபங்களை என்னுடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவை பற்றிய அறிவின் ரகசியம் எனக்கு எவ்வளவாக வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பது நான் கிறிஸ்துவோடு எத்தகைய உறவிலே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். அது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 17-18 வசனங்களை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தெளிவையும் ஆவியையும் அவர் உங்களுக்கு அருள்வார். ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க திரும்ப. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் அவருடைய வேண்டுதல். இதில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ, கிறிஸ்துவோடு உள்ள உறவிலே எந்த அளவுக்கு வளர்கிறீர்களோ அந்த அளவுக்கு மகிமையின் பிதாவின் அறிகிற அறிவின் வெளிச்சத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக அறிவையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவியின் அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டாகும்படியாக அப்போஸ்தலனாகிய நான் இதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எபேசியருக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவையும் அந்த உணர்வின் அந்த பிரகாசிக்கக்கூடிய மனக்கண்களும் அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு உண்டாக வேண்டும். அதற்கு பிதாவாகிய தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களோடு உள்ள அந்த மகிமையான சுதந்திரத்தின் வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன், விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? இயேசுவை நான் சொன்னேன், எபிரேயத்தின் அடிப்படையிலே இயேசு என்பது an addressing name, ஆனால் கிரைஸ்ட் என்பது an anointed name. கிறிஸ்து இயேசு என்பது அழைக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உறவில் உள்ள ஒரு நாமம். ஆனால் கிறிஸ்து என்பது அங்கே இமானுவேல், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்மோடு வாசம் செய்கிறவர் என்ற இடத்திலே நாம் மனவாட்டி என்ற அறிவை நாம் அடைந்து அவரோடு உள்ள உறவிலே நாம் வளரும்போது நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நாம் உணர்வடைந்து இருக்கும் பொழுது நாம் அவரோடு உள்ள உறவிலே வளரக்கூடிய பகுதியில் தான் இது இருக்கிறது. இதற்கு நாம் கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்து ஒரு நபர் என்ற இடத்திலே அறிந்திருக்கிறோமா, அல்லது கிறிஸ்து ஒரு இடம் என்ற இடத்திலே அறிந்திருக்கிறோமா? கிறிஸ்து ஒரு நபர்.
ஆனால் கிறிஸ்து நாம் வாழக்கூடிய ஒரு இடம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்த பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று கொலோசியர் 1 அதிகாரத்தில் 12-13 வசனங்களிலே எழுதுகிறார். இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், அங்கிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்திலே கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார். இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்பது என்ன? கிறிஸ்துதான். கிறிஸ்துவே ராஜ்யமாக இருக்கிறார். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், வாழ்கிறோம், அசைகிறோம். அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17 அதிகாரத்தின் 28 வசனத்திலே அவருக்குள்ளே நாம் வாழ்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவர் ஒரு ஸ்தலமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு, அவர் என் கோட்டை என்று தாவீது சொல்லுகிறார். நான் ஒளிந்து மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு தாவாக அவர் இருக்கிறார். நான் வெயிலுக்கு ஒதுங்கும் ஒரு தாவு, நான் மழைக்கு ஒதுங்கும் அங்கே ஒரு இடமாக அவர் இருக்கிறார். நான் வெயிலுக்கு ஒதுங்கும் ஒரு இடமாக அவர் இருக்கிறார். அவர் என்னுடைய மறைவிடம், அவர் என்னுடைய கோட்டை, அவர் என் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். எபேசியர் நிருபம் 2 அதிகாரத்தின் 7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நம்ம எங்க இருக்கோம்? இப்போ கிறிஸ்துவோட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எங்க வாழுகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறோம். நாம் எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் பிரகாசம் அடையக்கூடிய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் இன்னும் நாம் வளரும்படியாக அப்போஸ்தல உபதேசம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை நாம் எப்படி வாழ்கிறோம்? அவரை நாம் எப்படி அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்பது ஒரு நபர் மாத்திரம் அல்ல. அவர் நான் வசிக்கும், நான் வாழும், நான் உயர்த்தப்பட்ட ஒரு ஸ்தானமாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிரைஸ்ட் இஸ் அவர் பொசிஷன். அவர் நாம் வாழும் ஒரு ஸ்தானமாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் அவர் சிட்டி. அவர் நம் வாழும் பட்டணமாக, நகரமாக இருக்கிறார். அவர் மகிமை அடைந்த சியோன் நகரமாக இருக்கிறார் என்று எபிரேயர் 12 அதிகாரத்தின் 22 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரத்தின் 22 வசனத்தை வாசித்தால் நாம் சியோன் மலையின் இடத்துக்கும் பரம எருசலேமின் இடத்துக்கும் வந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும், நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும், 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும், பரலோகத்தில் பேரெழுந்திருக்க முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையில், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்களுடைய முதற் சங்கமாகிய முதற் பேரானவர்களுடைய சங்கத்தினிடத்திற்கும், சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், சர்வ சங்கம் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கிறிஸ்துவின் இடத்துக்கும், அவரை ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேன்மையானதை பேசக்கூடிய தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய அவருடைய ரத்தத்தின் இடத்துக்கும் வந்திருக்கிறீர்கள். இது நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 17 21 வரைக்கும் வாசித்தால் சீனாய் மலையை குறித்தும் எழுத்தின்படியான இஸ்ரவேலரை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துவை அறியாதபடிக்கு தங்களுடைய ஸ்தானத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் நாமோ இந்த ஸ்தானத்துக்கு சற்றும் தகுதியற்றவர்களாக இருந்த போதும் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி கிறிஸ்துவை அறிகிறதுக்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் எழுத்தின்படியாக அவர்கள் இருந்தார்கள். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் ஆபிரகாமுக்கு அவர்கள் சந்ததியாக எழுத்தின்படி, நாம் ஆபிரகாமுக்கு சந்ததியாக ஆவிக்குரிய ரீதியிலே.
அங்கே அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக எழுத்தின்படி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய ஜனங்களாக ஆவிக்குரிய ரீதியிலே வந்திருக்கிறோம். எழுத்தின்படி வந்த அவர்கள் எழுத்தின்படி வந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. நாமோ அவரை கிறிஸ்துவாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நடத்தப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் 2 விதமான தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். நாம் we are spiritual beings and also we are physical beings. நாம் எழுத்தின்படியாக சரீரம் உள்ளவர்களாகவும் ஆவிக்குரியவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆதாமை முதலாவது சிருஷ்டிக்கும் பொழுது அவன் ஆவிக்குரியவனாக சிருஷ்டிக்கப்பட்டு எழுத்தின்படியாக அவனுடைய சரீரம் அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிச்சத்தையும் ஒரு தன்மையையும் ஒரு ஸ்தானத்தையும் அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் மேல் தேவன் வைத்த சித்தமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அளித்த ஒரு சுயாதீன சித்தத்தின்படி அவர்கள் ஆவிக்குரியவர்களாகவோ அல்லது பூமிக்குரியவர்களாகவோ வாழ்வதற்கான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சுயாதீன சித்தத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சரீரத்தில் இருந்தாலும் கூட நாம் ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்கக்கூடியதும் அல்லது பூமிக்குரியவர்களாக ஜீவிக்கக்கூடியதும் நம்முடைய எண்ணத்தினாலும் நம்முடைய முடிவினாலும் நாம் தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏனென்றால் அவர் ஒரு சுயாதீன சித்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய உள்ளான மனிதன் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்வதற்கான முயற்சியை எடுத்தீர்களானால் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ்வதற்கான அனுக்கிரகத்தை தேவன் தருவார். உங்கள் ஆவியும் அதற்கு ஏற்றாற் போல விரும்பி அது கிரியை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. சரீரம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி சரீரத்துக்கு விரோதமாகவும் போராடக்கூடிய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இனி நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அங்கே ஆவியோடு தான் ஒரு யுத்தம் இருக்கிறது. பொல்லாத ஆவிகளோடு தான் அவருடைய சேனைகளோடு தான் யுத்தம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஆவிக்குரிய தேவனை தங்கள் தேவனாக கொண்டிருந்தாலும் கூட சரீரத்தின்படி யுத்தம் செய்வதற்கு தான் அவர்கள் அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கோலியாத்து வருகிறான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கோலியாத் வருகிறான். கோலியாத் சரீரத்தில் இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவனை எழுப்பினது இஸ்ரவேலுக்கு விரோதமான ஆவி என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை சரீரத்தின்படி எடுக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் அவனுக்கு முன்பாக வெட்கப்படக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் தேவன் தாவீதை எழுப்பி கொண்டு வருகிறார். தாவீது அவன் மாம்சத்திலே வந்தாலும் கூட அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லுகிறான். இதை ஆவிக்குரிய யுத்தமாக மாற்றக்கூடிய இடத்தில் தாவீது முன்னெடுப்பு இருந்ததினால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெயத்தை அவன் தேவனாலே பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களிலே நாம் சரீர முயற்சிகளை எடுக்கிறோமா அல்லது ஆவிக்குரிய முயற்சிகளை எடுக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நாம் சரீர முயற்சிகளை நாம் எடுக்காதவர்களாக ஆவிக்குரிய முயற்சிகளை எடுத்து தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் தோற்றுப்போன எல்லா யுத்தங்களையும் நீங்கள் பார்த்தால் அவர்கள் தேவனோடு நிற்பதை விட்டுவிட்டு மாம்சத்தின்படி அவர்கள் எடுத்த முடிவுகள் எல்லாவற்றிலும் அவர்கள் தோற்று போனார்கள். தேவனுடைய சட்டத்திட்டங்களை மீறி அவர்கள் நடந்த எல்லா யுத்தங்களிலும் அவர்கள் தோற்று போனார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆய்க்கு முன்பாக ஏன் அவர்கள் தோற்று ஓடினார்கள்? அவர்களில் ஒருவன் மாம்சத்தின்படி கிரியை நடப்பித்தான், தேவனுக்கு விரோதமாக சட்டத்தை மீறினான், நடத்திப்பை எதிர்த்து நின்றான். அதனாலே முழு இஸ்ரவேலும் தோற்று போனது. ஒரு ஆகான் தானே தவறு செய்தான், ஏன் இஸ்ரவேல் தோற்றோட வேண்டும்? ஒரு ஆகான் அந்த சபையிலே இருந்ததினாலே அவர்கள் தோற்று ஓடினார்கள் என்பதாக இருக்கிறது. நாம் எங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்? நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்த நம்மை, பூமிக்குரியவர்களாக இருந்த நம்மை, உலகத்திலே இருந்த நம்மை தேவன் மீட்டெடுத்து ஆவிக்குரியவர்களாக, கிறிஸ்துவுடையவர்களாக, அவருடைய தன்மையுடையவர்களாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினாலே உணர்வடைய செய்ய, வெளிப்படைய செய்து அவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்க செய்திருக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய முயற்சிகள் பூமிக்குரியதாக மாம்சத்தின்படியானதாக இல்லாதபடிக்கு ஆவிக்குரியதாக தேவ சித்தத்தின்படி உள்ளதாக இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயமாக இருக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு
நம்முடைய அன்பின் குமாரின் ராஜ்யத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒளியுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே பங்கடையும் செய்யும்படியாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று கொலோசிய நிருபக்காரர் சொன்னாரே, அதையே தான் எபிரேய நிருபக்காரர் கொண்டு வருகிறார். நாம் பரம எருசலேமின் இடத்திற்கும் சியோன் மலையின் இடத்திற்கும் 1000-10,000 பரிசுத்தவான்களுடைய அங்கே ஐக்கியத்தின் இடத்திற்கும் சர்வசங்கமாகிய முதற் பேரானவர்களுடைய நாமம் எழுதப்பட்ட சர்வசங்கமாகிய சபையின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். 1000-10,000 தூதர்கள் இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே சகல பரிசுத்தவான்களுடைய ஆவியின் இடத்துக்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானதை பேசக்கூடிய ரத்தத்தின் இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை அடைந்தவர்களாக, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினாலே உணர்வடையப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எங்கே இருக்க வேண்டும்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். நாம் எத்தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் அப்போஸ்தலன் அன்பின் சீஷன், அவருடைய மார்பிலே சாய்ந்து அவர்களே அன்பு கூர்ந்து வாழ்ந்த அவனுடைய நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியாக, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படியாக, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் வேண்டும் என்றால் அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இன்னொரு இடத்திலே அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் காணப்படுவோம். அது வருகையிலே, அந்த வருகையின் நம்பிக்கையிலே அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் காணப்பட வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே இவ்வுலகத்திலே நாம் இருக்க வேண்டும். இவ்வுலகத்திலே அவர் இருக்கிற வண்ணமாக இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவர் வரும் பொழுது அவர் வருகிற வண்ணமாகவே, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம் என்பது நம்மை நாமே வஞ்சிக்கக்கூடிய வஞ்சனையாக இருக்கிறது. நாம் அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவர்களை வாசம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். திரும்பி நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மோடு இருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நானே ஜீவனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறேன். நானே ஜீவ நதி. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இடத்திலிருந்து ஜீவ நதிகள் உள்ள தண்ணீர்கள் புரண்டு ஓடத்தக்கதாக இருக்கிறது. ஜீவ ஊற்று அவனிலிருந்து புறப்பட வேண்டும். நானே வெளிச்சம், நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நானே ஜீவ தண்ணீர் ஊற்று, உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் புரண்டோடக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் அங்கே, அவர் பட்டணமாக இருக்கிறார், நாமும் பட்டணமாக இருக்கிறோம். மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கிறிஸ்து யார்? கிறிஸ்து நகரம். சியோன் மலையின் இடத்துக்கு வந்தீர்கள், கிறிஸ்துவின் இடத்தில் வந்தீர்கள். தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய ஆபேலின் ரத்தத்தை காட்ட மேன்மையானதை பேசத்தக்க தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்தில் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து யார்? கிறிஸ்துதான் சியோன் மலை. அந்த சியோன் மலையிலே நாம் நிற்க வேண்டும். அவருக்குள்ளே நாம் இலங்க வேண்டும். சியோன் என்றால் என்ன? அது மகாராஜாவின் நகரம். சியோன் என்பது தேவனுடைய நகரம். நாம் தேவனுடைய நகரத்துக்குள் வந்திருக்கிறோம். அங்க பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் எழுதியிருக்கு. வந்திருக்கிறீர்கள். பிரசன்ட் என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதியிருக்கு. நாம் சியோன் மலையிலே வந்திருக்கிறோம். பரம எருசலேமிலே வந்திருக்கிறோம். 1000-10,000 தூதர்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். பெயர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்களுடைய சங்கமாகிய சபையிலே வந்திருக்கிறோம். கிறிஸ்துவினிடத்தில் வந்திருக்கிறோம். தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்தில் வந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரோ அவனுமே நாம் இருக்க வேண்டும். இதில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவில் எதையெல்லாம் காண்கிறீர்களோ அவையெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவில் எவையெல்லாம் காணப்படவில்லையோ அவையெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படக்கூடாது.
கிறிஸ்துவின் இடத்தில் காணப்படாதவைகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் என்றால் அது சட்ட விரோதமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் வியாதி இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் உலகம் இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் தீமை இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் விரோதம் இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் பகை இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் கசப்பு இல்லை, கிறிஸ்துவின் இடத்தில் நெகட்டிவா எதுவுமே இல்லை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இடத்தில் பாவம் இல்லை. கிறிஸ்துவ பாவம் உலகம் பிசாசை ஜெயித்திருக்கிறார். கிறிஸ்துவர்களாகிய நாம் பாவம் உலகம் பிசாசை ஜெயிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கிறிஸ்துவில் வியாதி இல்லை, கிறிஸ்துவில் பலகீனம் இல்லை. கிறிஸ்துவில் வியாதியும் பலகீனமும் இல்லை அப்படின்னா நம்மிலும் வியாதியும் பலகீனமும் இருக்கக்கூடாது. அப்படின்னா இருக்காதா? நாம் வியாதியை கடந்து வருகிறோம், வியாதியில் இருக்கிறதாக நாம் சொல்லக்கூடாது. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. நீங்க இந்த நகரத்துக்குள் வாசமாய் இருந்தால் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. நகரவாசிகள் வியாதிப்படுவதில்லை என்று எழுதப்படவில்லை. பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. ஏனென்றால் வியாதிக்கு பரிகாரி அவரே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய சோதனைகளிலே, நம்முடைய போராட்டங்களிலே தேவனை நாடக்கூடிய நாம் நம்முடைய வியாதிகளிலே பரிகாரிகளை ஏன் நாட வேண்டும்? நம்முடைய வியாதிகளிலும் நாம் தேவனை தான் நாட வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நகரத்தார் வியாதிப்படுகிறேன் என்று சொல்லுகிறதில்லை. பலகீனம் மாம்சம் இருக்கும் வரைக்கும் நோவு இருக்கும். ஆனால் மாம்சத்தில் இருக்கக்கூடிய தேவனுடையவர்கள் நாங்கள் வியாதிப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறதில்லை. நம்ம தான் கூப்பிடுறதே. இங்க வலிக்கு அங்க வலிக்கு நம்ம கூப்பிட்டுதான் அது வருது. அப்புறம் எப்படி போகும்? அதனால் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. சீயோன் நகரத்தார் அங்கே எதிர்மறையான கருத்துக்களை அவர்கள் அறிக்கை செய்கிறது இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான கருத்துக்களை நாம் அறிக்கை செய்யக்கூடாது. எதிர்மறையான கருத்துக்கள் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நாம் கிறிஸ்துவுடையவர்கள். கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? நாம் அங்கே இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். இம்மையிலே கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். மறுமையிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போம். ஆவிக்குரிய ரீதியிலே அவரோட நாம் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். சியோன் மலையின் இடத்துக்கும் 1000 பரிசுத்தவான்களின் அங்கே சபைக்கும் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். தூதர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறோம். அங்கே பரம எருசலேமின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட, உணர்வடைந்த, கண்கள் திறக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பது அங்கே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்து விட்டார். இப்போ நாம் ஆசீர்வாதத்திற்காக அவரை நோக்கி கூப்பிடுவது என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே வைத்து விட்டார். நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவியிலே நாம் உணர்வடைய வேண்டும். இதைதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின என்பது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் முற்றிலும் ஒளிந்து போன ஒரு இடத்துக்கு நாம் வர வேண்டும். எல்லோருக்கும் இந்த அழைப்பு பகிரங்கமாக கொடுக்கப்படுகிறது. எல்லோரும் வந்து இந்த அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், அசைகிறோம், வாழ்கிறோம்.
நாம் கிறிஸ்து என்னும் நகரத்தின் வாசிகள், நம்மை எதுவும் மேற்கொள்ளுகிறது இல்லை என்ற நிச்சயத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்து நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன? அவரை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்வோம். நம்முடைய ஆவியிலே உள்ளான மனிதனிலே நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும். நாம் அவரை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்வோம். அவரை பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே நாம் காணப்படுவோம். அவரிலே காணப்படுகிற தன்மைகள் நாம் பிரதிபலிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சம், நாம் இங்கே வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அவர் நாம் இருக்கக்கூடிய நகரம், நம்மை நகரமாக வைத்திருக்கிறார். மலையின் மேல் இருக்கக்கூடிய பட்டணம் அது ஒளிந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவின் தன்மைகளை பிரதிபலிப்போம். கிறிஸ்துவில் காணப்படக்கூடிய தன்மைகள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படட்டும். இதற்கு விரோதமான காரியங்களை ஜெயிக்கும்படியான சத்துவத்தின் வல்லமை நமக்கு அளிக்கப்படட்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.